சிரப் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எம்டி சிரப் பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டரோ இல்லை ரைஸோ ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் மஞ்சத்தூள் டப்பாவுடைய மூடி எடுத்திருக்கேன். இரும்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மஞ்சத்தூள் டப்பாவுடைய மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சிரப் பாட்டிலுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக கலர் பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கலர் பேப்பரை அந்த சிரப் பாட்டிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடியை வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த மூடியோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து கட் பண்ணி இந்த மூடியோடைய சென்டரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்ட பிறகு இந்த மூடியோடைய பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடியை சிரப் பாட்டிலுடைய மூடியில் வச்சு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கேண்டில் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. சிரப் பாட்டிலுக்குள்ளே வந்து நம்ம ரைஸ் ஃபில் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டக்குன்னு சாயெல்லாம் சாயாது. இந்த மாதிரி நம்ம கேண்டிலை அழகாக ஏற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில் ஸ்டாண்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த சிரப் பாட்டிலை பிடிச்சி நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் ஷிஃப்ட் பண்ணி இந்த கேண்டில் ஸ்டாண்டை கொண்டு போய்க்கலாம். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேண்டில் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாத்திரம்னா நிறைய பாத்திரங்கள் தேய்க்கும்போது கையில் அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்க்கிறதால கை ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேருக்கு அலர்ஜி கூட இருக்கும். ஸோ அது வந்து ஒத்துக்காது இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் வச்சு சோப் போட்டு தேய்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பழைய டூத் ப்ரஷ் இருக்குங்களா, அந்த டூத் ப்ரஷ்ஷை இந்த மாதிரி ஸ்க்ரப்பருடைய உள்பக்கத்தில் நான் எப்படி வச்சேனோ அந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு நீங்கள் அந்த ப்ரஷ் இருக்குங்க, அந்த ப்ரஷ்ஷை வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாத்திரத்தை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதனால் கையில் வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வந்து படாமல் பார்த்துக்க முடியும். கையில் சோப்பு பட்டாலோ இல்லை வந்து ஸ்க்ரப்பர்லாம் வந்து பட்டாலோ அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கே உடம்பு முடியலைன்னா கூட நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறோம் சோப்பு வச்சு அப்படின்னா சோப்பில் கைப்பட்டுது அப்படின்னா நம்மளுக்கு ஃபீவர் அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த டிப்ஸ் ரொம்பவே உபயோகமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ், கண்ணாடி கிளாஸ்லாம் இருக்குங்களா, அது ஃப்ளாஸ்க், வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்க்ரப்பரில் அந்த ப்ரஷ்ஷை மட்டும் இன்சர்ட் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த ஸ்க்ரப்பர் வந்து ப்ரஷ்லேருந்து கீழே விழவே விழாதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஏன்னா ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர் உள்ளே வந்து ரொம்பவே டைட்டாக பிடிச்சிக்கிறதால உங்களுக்கு ஸ்க்ரப்பர் தனியாக கழுடு வரவே வராது. ஸோ அதனால் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குட்டி கிடையாது, கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த மீடியம் சைஸ் கண்டெய்னரில் நான் வந்து அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்க மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஓல்டு சிசர் ஏதாச்சும் இருக்குங்களா, அந்த சிசரை ஹீட் பண்ணி போட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக ஹோல்ஸ் கிடைச்சிரும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு இந்த ஆர்கனைசருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து 2 கலர்ஸில் வந்து பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். க்ரீன் அண்ட் ரெட், இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலராகவும் இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான 2-in-1 ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். பென்னு, சிசரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பென்சில், எல்லா பொருட்களையும் இந்த ஒரே ஆர்கனைசரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பொருட்களையும் இந்த ஒரே ஆர்கனைசர்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பென் ஸ்டாண்ட் வந்து நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடிகள் வந்து வச்சிருப்போம். அந்த இடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கும்போது கிச்சன் மேடை மேலே தான் வச்சு இடிப்போம். ஒவ்வொரு டைம் நம்ம கிச்சன் மேடையில் இந்த கல்லை யூஸ் பண்ணி இடிக்கும்போதும் அந்த கிச்சன் மேடையில் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் வந்து உடஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இடிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு கிச்சன் டவலையோ இல்லை ஓல்டு கிளாத்தையோ நல்லா நாளாக மடித்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் மேடையும் உடையாமல் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம இடிக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எந்த பயமும் இல்லாமல் இடிச்சுக்கலாம். அந்த கல்லை நம்ம இந்த மாதிரி கிச்சன் மேடையில் மூவ் பண்ணும்பொழுது ஸ்க்ராட்ச் விழுந்துருமோ டைல்ஸில் அப்படின்ற பயமும் இல்லாமல் இருக்கும். சத்தமும் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கும்போது அதிகமாக வராமல் இருக்குங்க. இந்த டிப்ஸ் கிச்சனில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒன்ஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இடிக்கும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ், அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை வந்து உள்பக்கமாக வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து உள்பக்கமாக வளைச்சி கொடுத்துரும். பாருங்கள்,
இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை உள்பக்கமாக வளைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான சிங்க் ஆர்கனைசர் கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வளைச்சி விட்டுருக்க அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைடர் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடில் பாத்திரம் வாஷ் பண்ணுற சோப்பையும் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பொருட்களையும் தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சோப்பும் வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்க்ரப்பர் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வெளியே வந்துடும். சோப்பையும் ஸ்க்ரப்பரையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்க்ரப்பரில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சோப்பில் பட்டு சோப்பு நிறைய கரைஞ்சி வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஓல்டு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அழகாக நீங்கள் ஒட்டி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு கலர் பெயிண்ட், அதாவது க்ரீன் கலர் பெயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன் மாதிரி வச்சு அழகாக பெயிண்ட் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸஸ் மாதிரி இருக்கிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. அப்படியே பாக்ஸாக யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு லுக்காக இருக்காது. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது ஒரு குட்டி பிளாஸ்டிக் பக்கெட்டுடைய கைப்பிடி, அதாவது அந்த பிடி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது உடஞ்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த பாக்ஸுக்கு மேலே இன்செர்ட் பண்ணி விட்டுட்டேன். ஜஸ்ட் நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே நின்றுடுங்க. பாருங்கள், இதை வந்து ஒரு சூப்பரான ஃப்ரூட்ஸ் ட்ரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு டைனிங் டேபிளில் வச்சிட்டிங்க அப்படின்னா எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியையும் கட்டப்பை ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பெயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அந்த மூடியுடைய கார்னரில் மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்துருந்த அந்த ஸ்டிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணும்போது நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து பெருசாக இருக்கணும். அடுத்தடுத்து கட் பண்ணுற போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் ஒரே அளவில் ஒரே ஹைட் இருக்க மாதிரி கொஞ்சம் சின்னதாக பார்த்து கட் பண்ணி, ஒன்று விட ஒன்று சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸுடைய ஒரு சைடு ஓப்பன் இருக்க மாதிரியும் இன்னொரு சைடு க்ளோஸ் பண்ணியிருக்கிற மாதிரியும் ஏதாச்சும் ஒரு இன்விடேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா பழசா, அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. எல்லா போர்ஷன்லையுமே ஒரு சைடு தான் ஓப்பன் இருக்கணும், ஒரு சைடு வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு அழகாக நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்டிக்ஸை வந்து அழகாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு நீங்கள் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு கட் பண்ணும்போது ரெண்டு போர்ஷன் வந்து ஒரே ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ண சொன்னேன். இப்போ நான் ஒட்டியும் முடிச்சிட்டேன். மேலே வந்து ஒரு ஹோல்ஸும் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது அந்த அட்டை ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த க்ளோஸ்டாக இருக்க பகுதி கீழே இருக்க மாதிரியும் ஓப்பன் வந்து மேலே இருக்க மாதிரியும் அந்த ஸ்டிக்கை வந்து இந்த பிளாஸ்டிக் மூடியில் ஒட்டி எடுத்துக்கோங்க. எந்த பக்கம் ஓப்பன் இருக்கோ அந்த பக்கம் ஹோல்ஸ் வந்து மேலே டாப்பில் அந்த பிளாஸ்டிக் மூடியில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பென் ஸ்டாண்டை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்ஷன்லையும் நீங்கள் ஒவ்வொரு பொருளை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண ப்ரஷ், பென்னு, பென்சில் இந்த மாதிரியான நிறைய ஐட்டம்ஸ் வச்சு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சார்ஜர் கேபிளை வந்து எப்படி அழகாக வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னதான் நம்ம சார்ஜர் கேபிளை ரோல் பண்ணி வச்சாலும் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரியும் நீங்கள் ரோல் பண்ணி ஹேங் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட்லையும் நீங்கள் ரோல் பண்ணி ஹேங் பண்ணிக்க முடியும். இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரோல் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த சார்ஜ் பண்ணுற பின் இருக்கு இல்லைங்களா, அந்த பின்னை வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக நல்லா வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி டைட்டாக இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஹூக் மாதிரி இருக்கும், அந்த கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இந்த கேபிளும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலுடைய சர்க்கிள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் மூடியில் இருக்கக்கூடிய போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து அடுத்தது பழைய ஹேண்ட் வாஷ் பாட்டில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன், அதாவது டாப் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த மூடியில் அந்த போர்ஷனை இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டு இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பாத்திரம் வாஷ் பண்ண நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்விடை வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த கண்டெய்னரை இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அந்த லிக்விடை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அந்த லிக்விடை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொஞ்சமாக ஃப்ளஷ் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஆர்கனைசர். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு லிக்விடும் வந்து பார்த்திங்கன்னா வீணாகாமல் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டி சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்
பிளாஸ்டிக் பக்கெட்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கெட் உடஞ்சிருந்தாலும் அந்த பக்கெட்டை நீங்கள் இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடி கட்டுற கயிறு இருக்கும் இல்லைங்களா, அந்த கயிறு வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மக்கிடும், அந்த வெயிலில் பட்டு பார்த்தீங்கன்னா மக்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழைய கொடி கயிறை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியுங்க. இந்த உடஞ்ச பக்கெட்டையும் இந்த பழைய கயிறையும் வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி இந்த பக்கெட்டை சுற்றி வந்து அழகாக ரோல் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப க்ளூ வந்து அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஒரு 2 ரோக்கு ஒரு முறை, அதாவது 2 லைன் வந்து நம்ம ரோல் பண்ணி முடிச்சதும் அதுக்கப்புறம் 1 டைம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ரோல் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணாவே போதும், ஸ்ட்ராங்காக நின்றுடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கலர்லாம் பாருங்கள் போயிட்டுருக்கு. இந்த கயிறில் வெயிலில் பட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர் கூட ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. பட் இந்த கயிறை நம்ம சூப்பராக பயன்படுத்திக்கலாம். பாருங்க, நான் ஃபுல்லாகவே ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரோல் பண்ணி முடிச்ச பிறகு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் கலர் வந்து கொடுக்கலாம். பாருங்கள், நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்டை லைட்டாக வந்து பஞ்சில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கயிறுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கலர் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக க்யூட்டாக இருக்குங்க. நான் வந்து ஒரே ஒரு கலர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட அழகாக பெயிண்ட் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள், நிறையெல்லாம் வேண்டாம், கொஞ்சமாக பெயிண்ட் இருந்தால் போதும், சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி டூல்ஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கரண்டிகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதை பிளான்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டூல்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு டூல்ஸ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இதை பிளான்டராக யூஸ் பண்ணாலுமே இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஓல்டு பேங்கிள்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது கண்ணாடி பேங்கிள் இருந்தாலும் ஓகே தான், அப்படி இல்லை மெட்டல் பேங்கிளாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். மெட்டல் பேங்கிள் அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து கண்ணாடி பேங்கிள் தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேப்பை யூஸ் பண்ணி அந்த பேங்கிள்ஸை ஃபஸ்ட்டு 3 பேங்கிள்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி டேப் இல்லைனா நீங்கள் கயிறு கூட கட்டி எடுத்துக்கலாம். டேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஆர்கனைசர். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பேங்கிள்ஸ் பெண்டிங் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேங்கிள்ஸுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே அட்டையை கட் பண்ணி அந்த பேங்கிளுடைய ஒரு சைடில் ஒட்டி விட்டுட்டேங்க, ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு. இப்போ நம்ம பெயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த பெயிண்ட்டை வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு இந்த அட்டைக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி அந்த அட்டையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்போது பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி லேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் டேப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கலர் டேப்பை கூட இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பேங்கில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேங்கிளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுடும். பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக ஒரு ஸ்டாண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாண்டை நம்ம கேண்டெல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேண்டில் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கேண்டில் ஏற்றி வைக்கும்போது கேண்டில் ஏதாச்சும் ஒரு மூடியிலையோ, அதாவது இரும்பாலான மூடியிலையோ அப்படின்னா ஒரு அகல் விளக்குலையோ வச்சு இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் கேண்டில் உருகி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டில் வந்து படியாமல் இருக்குங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடிகளை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே சைஸில் இருக்கக்கூடிய 2 பிளாஸ்டிக் மூடிகளை எடுத்துக்கோங்க. அந்த மூடிகளை நான் எப்படி பிடிச்சிருக்கணும் அந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டாப்பில் வந்து 2 ஹோல்ஸும் கீழே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லையும் பாட்டம்லேயும் 2 ஹோல்ஸ் வந்து நான் பிடிச்ச மாதிரி பிடிச்சு அதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி கயிறு கட்டணும் அந்த மாதிரி நீங்களும் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த கயிறுகளை கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜெயபால், காயத்ரி, காவ்யா, மனோஜ், VMS லைஃப் ஸ்டைல், அன்னபூரணி, தமிழ், மகா சுந்தர், ரம்யா சங்கர், கனகவல்லி, சந்திரா, கோகிலா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சென்டரில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு டாப்லையும் பாட்டம்லையும் கயிறை வந்து கட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு 2 ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க கயிறை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த போர்ஷன்ஸை கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். இது வந்து மார்க் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட மார்க்கர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி 2 மூடியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிளுக்கு மேலே ஒரு ஓல்டு கிளாத்தை வந்து ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கொண்டு வந்து சென்டரில் வந்து ஒட்டி விட்டுட்டாங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் வந்து பழைய கிளாத்தில் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த ஃப்ளவர்ஸை கூட கட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே என்ன கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உள்ளன் நூல் இருந்துச்சுன்னா கூட அந்த உள்ளன் நூலை இந்த 2 மூடியுடைய அந்த ரிங்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் சும்மா ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்கும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக பெயிண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் வந்து தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாத்ரூம்லையும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம், அப்படின்னா கிச்சனில் கூட ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், சிங்க் பக்கத்தில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 போர்ஷன் இருக்கிறதால நம்ம பாத்ரூமில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரு சைடில் டவலும் ஒரு சைடில் ட்ரெஸ்ஸும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டவல்ஸை வந்து ஒரே ஆர்கனைசரில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சைட் கிச்சன் டவலும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் டவலும் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. உடஞ்சிருக்கக்கூடிய வடகரண்டிகளை தூக்கி போடாமல் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி கூட நிறைய டிப்ஸ் வந்து போட்டிருக்கோம் இந்த வடகரண்டியை யூஸ் பண்ணி. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வடகரண்டியுடைய ஒரு போர்ஷனை மட்டும், அதாவது ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பியை மட்டும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க கம்பியை வளைச்சி எடுத்துக்கிட்டேன். மற்ற கம்பிகள் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே பண்ணலைங்க. அந்த ஒரு கம்பி மட்டும் இந்த மாதிரி யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஹூக்கில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வரமிளகாலாம் இதில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாளிப்புக்கு வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூண்டும் வந்து ஒன்று போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பொருளை மட்டும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெவி வெயிட்லாம் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சமாக இருக்கக்கூடிய பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காஃபி தூள் பேக்கெட்ஸ், மசாலா பேக்கெட்ஸ்லாம் தாராளமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லாவே வெயிட் தாங்கும். பூண்டு இல்லை வெங்காயம்லாம் போடுறீங்கன்னா ஒரு 4 to 5 தான் போட முடியும். லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வைக்கிறீங்கன்னா நிறையவே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான பூஜா வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பூஜா வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஒரு 3 பொருள் தாங்க எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை வந்து கரைச்சி நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு இந்த தண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. லைட்டாக சூடு ஏறினதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்க பூஜை பாத்திரங்கள்ல அந்த தண்ணியில் வந்து மூழ்கி இருக்க மாதிரி போட்டு விட்டுருங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வச்சிருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம நார்மலாக நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சோப்பை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கலை, தேவி விலாக்ஸ், மனோஜ், அன்னபூரணி, ஆறுமுகம், கனகவள்ளி, ராஜா, முகமத், எங்கள் வீட்டு சமையல், ரகு, நந்தினி, மணிமாறன், ஆதிஷ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த பூஜை பாத்திரங்களை நீங்கள் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, குடிக்கிற தண்ணி, அந்த குடிக்கிற தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் இருக்கும். பூஜை பாத்திரங்கள் பிரைட்டாகவே இருக்குங்க. நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். 1 or 2 times வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வாட்டர், அதாவது குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூஜை பாத்திரங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக வந்து பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக நம்ம பூஜை பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதை விட இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கை வலிக்காமல் ஈஸியாக வந்து பளிச்சுன்னு வந்து பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை பாத்திரங்களும் தங்கம் போல் தகன்னு ஜொலிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்ட சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். மாதிரி குட்டி சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கண்டெய்னருடைய பாட்டம் போர்ஷனை நம்ம கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி ஹோல்ஸ் போடுறனோ அதே மாதிரி நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. நந்தினி, மணிமாறன், மனோஜ், ஆதிஷ், ராஜேஸ்வரி, நாகராஜன், அன்னபூரணி, திலகவதி, புஷ்பா, ஜெயபால், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணிவிட்டு எந்த போர்ஷனில் கட் பண்ணனோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் வந்து சுற்றி வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் வந்து ஒரு லேயர் போட்டால் போதும். அடுத்தது இந்த கண்டெய்னருடைய வாய்ப்பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கண்டெய்னர் வச்சுருக்கீங்களா கட் பண்ணாமல் அதனுடைய மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. அடுத்தது கலர் டேப் எடுத்துக்கோங்க. இந்த கலர் டேப்பை 2 கண்டெய்னரையும் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மறைச்சி விடுற மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. உங்ககிட்ட கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு லேஸ் கூட எடுத்து
க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஸ்பூன் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்பூன் ஸ்டாண்டில் நீங்கள் இந்த ஆர்கனைசருடைய உள்ளேயும் ஸ்பூன்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வரலும் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம சைடில் எத்தனை ஹோல்ஸ் போடுறோமோ அத்தனை ஸ்பூன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நான் வந்து ஒரு 5-6 ஹோல்ஸ் போட்டிருந்தேன், பட் 4 ஸ்பூன் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மற்ற 2 ஹோல்ஸ்லையும் நீங்கள் அழகாக ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கூட இந்த மாதிரி சூப்பரான ஆர்கனைசர்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.